அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் அன்பு செல்வம், மூளை மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணராக டாக்டர் ரேலா இன்ஸ்டிடியூட் மற்றும் மெடிக்கல் சென்டரில் பணிபுரிந்து வருகின்றேன். ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மூளை கட்டி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அதை பற்றி சிறிது நேரம் பேசவே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக இவ்வாறு அந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது என்றால், மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக. மூளைக்கட்டி என்பது அரிதான நோய், ஆனால் மிகவும் அபாயகரமான ஒரு வியாதியாகும். இது யாருக்கெல்லாம் வரலாம் என்றால், பிறந்த குழந்தை முதல் வயதான பெரியவர் வரை அனைவரையும் பாதிக்கலாம். இந்த மூளைக்கட்டி என்பது பொதுவாக 2 வகைப்படும். ஒன்று, மூளையில் உள்ள செல்களிலிருந்து வளர்வது, அதாவது பிரைமரி பிரெயின் டியூமர்னு சொல்லுவோம். ரெண்டாவது, உடம்பில் மற்ற பகுதியில் எங்கேயாவது புற்றுநோய் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்காக தைராய்டு இல்லை நுரையீரல் அல்லது இரைப்பை, குடல் மற்றும் கர்ப்பப்பையில், புராஸ்டேட் மற்றும் பல பகுதிகளிலிருந்து கேன்சர் செல்கள் மூளைக்கு சென்று அங்கு பாதிக்கப்படலாம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மெட்டாஸ்டேட்டிக் பிரெயின் டியூமர்னு சொல்லுவோம். இந்த மூளைக்கட்டியானது இந்த 2 வகையாகும். அதில் பார்த்திங்கன்னா, இந்த பிரைமரி பிரெயின் டியூமர், அதாவது மூளையிலேருந்து வர நோய் பார்த்திங்கன்னா, அதில் 2 வகைப்படும். ஒன்று வீரியம் அதிகமாக உள்ளது, அதாவது புற்றுநோய் என்று சொல்லப்படுவது பிரெயின் கேன்சர்னு சொல்லுவோம். இன்னொன்று மற்றது பினைன் டியூமர்னு சொல்லுவோம். இந்த பினைன் டியூமர்ன்றது பார்த்திங்கன்னா, மூளையோட கவரிங்லேருந்து மெனிஞ்சஸ்ன்றது கவரிங்லேருந்து வர மெனிஞ்சியோமா காமனான டியூமர் ஆகும். மற்றபடி பிரெயின் செல்லேருந்து வர காமனான டியூமர் கிளையோமான்னு சொல்லுவோம். இதில் 4 தரம் இருக்குது, அதாவது கிரேட் 1, 2, 3, 4ன்னு சொல்லுவோம். கிரேட் 4ன்றது அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டிசீஸாக இருக்கும். இப்போ இது இல்லாமல் வேறு பல வகையான புற்றுநோய்கள் கட்டிகளும் மூளையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூளைக்கட்டினுடைய நோயினுடைய அறிகுறி என்னவென்று பார்த்தால், சாதாரணமாக தலைவலி, வாந்தி அல்லது வலிப்புத்தன்மை அல்லது கை கால்கள் செயலிழந்து போகிறது, மற்றும் நமக்கு தெரியாமையே சிறுநீர் போவது அல்லது ஞாபக மறதி, இதெல்லாம் வயதான மக்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். அல்லது அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையிலேருந்து மாறுபடுவார்கள், அதாவது ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி இருப்பாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அது மாதிரி இதெல்லாம் கூட ஒரு மூளையினுடைய புற்றுநோய்க்குடைய அறிகுறியாக இருக்கும். அதனால் நோயினுடைய தன்மை அறிகுறி ஆரம்ப நிலையிலேயே இருக்கும் பொழுது மருத்துவமனைக்கு தங்களுக்கு தேவையான டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சை அளித்தால் நோயை குணப்படுத்த முடியும். இதில் சில முக்கியமாக சொல்லணும்னா, சில சின்ன வயசு குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வாந்தி அடிக்கடி எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது வயிறு சம்பந்தமாக இருக்கும் ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா மூளையில் கட்டி இருக்கும். அதனால் நோயினுடைய ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கு ரொம்ப அவசியம். இதில் பார்த்திங்கன்னா, ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தனியாக ஸ்கேன்லாம் இருக்குது. பொதுவாக சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், இது மாதிரி அட்வான்ஸ்ட் நல்ல குவாலிட்டி உள்ள ஸ்கேன்ஸ்லாம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வைத்தியம்னா, பெருவாரியான மூளைக்கட்டிக்கு அறுவை சிகிச்சை. முன்ன மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எல்லாம் மூளையில் உள்ள அறுவை சிகிச்சையெல்லாம் இந்த டெக்னாலஜி, ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அது இல்லாமல் சில வகையான நோய்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சு முறையிலையும் கொடுக்கணும், ப்ளஸ் மருந்தும் கொடுக்க வேண்டும், அதாவது கீமோதெரப்பின்றது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ எங்களுடைய ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வகைப்பட்ட அட்வான்ஸ்டாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகளும், ரேடியோ தெரப்பிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் உபகரணங்களும், அதே மாதிரி கீமோதெரப்பி, இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப், அதாவது ஒரே இடத்துலையே இருக்கிறதுனால நோயினுடைய ஆரம்ப நிலையிலே வந்தாங்கன்னா இவை அனைத்தையும் ஒரே இடத்துல செஞ்சு பேஷண்ட்ஸை நல்லபடியாக அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். இதை எல்லாத்தையுமே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் ஜூன் மாதம் 8ஆம் தேதி உலக அளவில் மூளைக்கட்டி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நன்றி.